நம்ம கற்பாய் பாட்டி இருந்த வீடு. இந்த வீடை இப்போ காலி பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாம் பிரித்து போட்டுட்டாங்க. பாட்டி ஜாமான்கள்லாம் தூக்கி ஒரு வீட்டில் வச்சுருக்குறாங்க. வீடு நான் எல்லாம் நேரமே காலி பண்ண சொல்லிட்டாங்க. நேற்று 5 மணிக்கு எல்லாம் கொண்டு போய் பசங்க 2 3 வந்து எடுத்து வச்சிருச்சு. நேற்று இருக்கிறதுக்கு வழி இல்லைங்க. கவலைப்படாதீங்க பாட்டி. பாட்டிக்கு ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணும். இந்த ஊருக்குள்ளே வாடகை வீடும் எதுவும் இல்லை. எதா இருக்கா பாட்டி? வாடகை வீடு எதுவும் இல்லையா சாமி? வாடகை வீடும் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பாட்டி இந்த இடத்துல உட்காந்து சமைப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 பாம்பு கிட்ட பிடிச்சிருக்காங்க. எல்லாம் பிடிச்சி போட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாட்டி அவ்வளோ தூரம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இது யாரோட ஃபோட்டோவோ கிடக்குது? யார் ஃபோட்டோயோட? பையன் ஃபோட்டோவா? பையன் ஃபோட்டோ. ஐயோ, பையனோட ஃபோட்டோங்க. இதுதான் கவுண்டி எப்பன்னு போட்டிருக்குது. பாட்டிக்கு அது கூட தெரியல. எல்லாம் உடனே காலி பண்ண சொல்லிட்டாங்களாம். உண்மையிலேயே ரொம்ப கொடுமை பாட்டி இதெல்லாம். இங்கே பாருங்கள், ஃபோட்டோ கூட நிறைய ஃபோட்டோஸ் அதுக்குள்ளே அமுங்கி கிடக்குது. அப்படி என்ன அவசரமா பாட்டி? ஒரு 5 நிமிஷம் கூட டைம் கொடுக்க மாட்டாங்களா? வந்தது இப்போ எடுத்தோம். இப்போ தற்செயலாக தான் பாட்டியை பார்க்க வந்தேன். நான் பாட்டி எந்த விதத்துலையும் காண்டாக்ட் பண்ண முடியாது. பாட்டிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு பாட்டி ஹாஸ்பிட்டல் போகணும். அதுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்தேன். வந்த இடத்துல தான் எனக்கு இப்படின்னு தெரியும். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. நான் அங்கேருந்து நடந்து வரும்போதே பார்த்தேன் பாட்டியெல்லாம் இடிஞ்சு கிடந்துச்சா. எனக்கு என்ன பயம், ஏதோ இடிஞ்சு உங்கள் மேலே தான் விழுந்துருச்சோ அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் அவசரமாக ஓடி வந்தேன் பாட்டி. நான் சந்தோஷம் பாட்டி. ஏன் சாமி? ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி. உங்ககிட்ட என்ன பேசுனே எனக்கு சத்தியமாக தெரியல. நான் என்னடா நிலமை அப்படி இருக்குது. திடீர்னு அது காலி பண்ண ஒரு 5 நிமிஷத்துல அவ்வளோ அவசரப்படுத்திட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த ஜாமான்களுமே ஒழுங்கா எடுக்க விடலைங்க. அடிச்சு வைன்னு ஃபோட்டோலாம் அப்படி எப்படி உள்ள நிறைய ஃபோட்டோஸ் அந்த கட்டைக்கு கீழே கிடக்குது பாட்டி. கிடக்கு. இதுவே பாட்டி நான் இப்போ சொல்ல போய் தான் உங்கள் பையனோட ஃபோட்டோ அங்கே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம். இல்லாட்டி இங்கே தான் மூட்டையில் கட்டி வச்சுருப்பாங்கன்னு நினச்சிங்களா பாட்டி? நான் இப்போ நீ என்ன பண்ணாங்களா எதுவுமே கொண்டாடியேன்னு நினச்சிக்கிட்டேன். நான் இப்போ போய் பார்க்கறமா தெரியுதா இருக்கிற சாமி. நிறைய பேர் சாவாடு இருக்கிறாளுங்க. நீங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பாட்டி பிரச்சனை? நிறைய பேர் வார்த்தையால் பாட்டியை நோக்கடிக்கிறாங்க. அதுதான் பாட்டி நான் வந்ததுலேருந்து அழுதுட்ருக்காங்க. 1/2 மணி நேரம் நான் கழித்து தான் ஆறுதல் படுத்தி வீடியோ எடுக்கிறேன். அப்படின்னும் பாட்டியால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் பையன் வருஷம் இருந்தானே எனக்கு கவலை இல்லை சாமி. அந்த ஒன்றும் பையன் 23 வருஷம் ஆகிப்போச்சே. 1999 வருஷம் 6வது மாதம் 9ஆம் தேதி எங்கள் அப்பா காலமானது. உங்கள் பையன்? ஆமாம். கவலைப்படாதீங்க பாட்டி. கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கும்பிட்ற சாமி உங்களை கைவிடாது. கவலைப்பட சாமி. எனக்கு உங்களோட யாரும் இல்லை. அழாதீங்க பாட்டி. தண்ணி குடிக்கிறியா? நானா பாட்டி? இல்லை பாட்டி, வேணாம். அந்த ரூமுக்குள்ளே இத்தனை ஜாமான் இருந்ததுன்னு அப்படி நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரே இருட்டாக இருந்ததுனால தெரியல. ஏற்கனவே ஒரு பிரச்சனையே முடியல. மறுபடியும் பாட்டி 2வது பிரச்சனையை நினச்சி பயந்துட்டுருக்குறாங்க. பாட்டி நிற்கிற இடத்துலேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தாலே பாட்டியோட பழைய இருந்த இடம் தெரியும். இந்த வீட்டோட ஓனர் வெளியூர் போயிட்டாங்களாம். 2-3 வருஷம் ஆச்சா அங்கே வந்து. அவங்களே வந்துட்டு பாட்டியை வெளியில் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம நம்பர் வாங்கி பேசலான்ட்டு நானும் பாட்டியும் முடிவு பண்ணியிருக்கோம். என்ன பாட்டி? ஏன்னா அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே ஒரு டைம் பாட்டிக்கிட்ட சண்டை போட்டிருக்காங்களாம். எதுக்கு பாட்டி சண்டை போட்டாங்க?